Welcome to BT International Academy, one of the leading academy in training nurses in the nursing competitive exam as well as IELTS and CLEX and OET training. இன்னைக்கு ஒரு முக்கியமான பதிவோட உங்களை வந்து ரீச் பண்ணியிருக்கோம். CRE அதாவது காமன் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம் அவங்க வந்து ப்ரொவிஷனலி செலக்டட் கேண்டிடேட்ஸ் அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது ஒரு பெரிய டவுட்டாக இருக்கும். செகண்ட், நம்மளோட ரோல் நம்பர் இதில் வந்துடுச்சு, ஆனால் நம்ம செலக்ட் ஆகிட்டோமா, ஜாப் கண்டிப்பாக கிடைக்குமா, இப்படிலாம் நிறைய டவுட்ஸ் இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஆன்சராக தான் இந்த வீடியோ இருக்க போது. வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலில் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களை வந்து ரீச் ஆகும். ஸோ இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் 15th March, அதாவது நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் எதை பற்றி சொல்லியிருந்தாங்கன்னா காமன் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம் பற்றி பேசியிருந்தாங்க. ஸோ ப்ரொவிஷனலி செலக்டட் கேண்டிடேட்ஸோட லிஸ்ட்டு வந்து PDF ஃபார்மில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்னலாம் இந்த லிஸ்ட்டில் கொடுத்துருக்காங்கன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ரோல் நம்பர், உங்கள் ரோல் நம்பர் இருக்கான்றதை நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி ஆகணும். ரோல் நம்பர் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். கேட்டகரி, ஜெண்டர், உங்களோட மார்க் 400க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் வந்து அப்டைன் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் இங்கே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இண்டிவிஜுவல் ரோல் நம்பர் அண்ட் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. செலக்டட் ஆன ப்ரொவிஷனலி செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும். அண்ட் ரேங்க் நம்பர், உங்களோட ரேங்க் நம்பர் என்ன அப்படின்றதும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த PDFல முக்கியமாக 3 விஷயங்கள் தெரியணும். ரோல் நம்பர், உங்கள் ரோல் நம்பர் இருக்கா இல்லையா, மார்க் எவ்வளோ எடுத்திருக்கீங்க, ரேங்க் நம்பர் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சிலரோட ரோல் நம்பர் இதில் இருக்காது. அவங்களுக்கு சார் என்னோடய மார்க் நான் தெரியணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்களும் உங்கள் மார்க் வந்து தெரிஞ்சுக்கலாம். www.aimsexam.ac.in அந்த வெப்சைட்டில் போய்ட்டு உங்களோட லாகின் ஐடி போட்டு நீங்கள் உங்களோட மார்க், இண்டிவிஜுவல் மார்க்கையும் வந்து தெரிஞ்சுக்கலாம். பட் யாருக்கெல்லாம் இந்த ரோல் நம்பர் இதில் வந்திருக்கோ அவங்க டைரெக்டாகவே மார்க்கை வந்து அவுட் ஆஃப் 400க்கு எவ்வளோ அப்படின்றத இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். உங்கள் கேட்டகரி கரெக்டாக இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கான்றா அப்படின்றத ஒரு செக் பண்ணிக்கோங்க. சரியா, ஃபைன். ஸோ இது முதல்ல முக்கியமான விஷயம். அடுத்த முக்கியமான விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அடுத்து நான் என்ன பண்ணணும், அதுக்கு முன்னாடி நான் ப்ரொவிஷனலி செலக்ட் ஆகிட்டேன், என் ஜாப் பக்காவா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கிடையாது. இவங்க 1:8 ரேஷியோவில் தான் வந்து இந்த ஒரு லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 1:8 ரேஷியோன்னா என்னென்னா, ஒரு வேக்கன்சிக்கு 8 கேண்டிடேட்டை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு வேக்கன்சிக்கு எத்தனை கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணியிருக்காங்க, 8 கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணி 1:8 ரேஷியோவில் இவங்க இந்த லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் எல்லாருமே செலக்ட் ஆகிருக்கீங்களா அப்படின்னு கிடையாது. ஸோ இவங்க ஃபர்தராக உங்களை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுவாங்க. உங்களோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வச்சு, உங்களோட டாக்குமெண்ட்ஸை வச்சு, உங்களோட கேட்டகரி சர்டிஃபிகேட்டை வச்சு, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு, மீன்ஸ் எல்லாமே இவங்க எங்கெங்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்களோ அங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸை வச்சும் வந்து இவங்க ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி அட்லாஸ்ட் இவங்க ஃபர்தராக இன்னொரு லிஸ்ட் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, சாய்ஸ் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ். இதில் ப்ரொவிஷனலி செலக்ட் ஆகிருக்க எல்லா கேண்டிடேட்டுமே வந்து இப்போது சாய்ஸ் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் வந்து கொடுத்தே ஆகணும். அந்த சாய்ஸ் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கறதுக்கான டேட்டை வந்து இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 25th Marchலேருந்து 31st Marchக்குள்ளே நீங்கள் சாய்ஸ் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். சாய்ஸ் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ்னால் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்தெந்த எய்ம்ஸ், எந்தெந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் அக்கார்டிங் டு ஏர் ஏஜ் க்ரைட்டீரியா நீங்கள் முடிவெடுக்கலாம். நான் இந்த எய்ம்ஸுக்கு நான் ஃபஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் கொடுப்பேன், இந்த எய்ம்ஸுக்கு செகண்ட் குரூப் ப்ரெஃபரன்ஸ் கொடுப்பேன், இந்த சப்தஜங் ஹாஸ்பிட்டலுக்கு 3rd ப்ரெஃபரன்ஸ் கொடுப்பேன், TB ஹாஸ்பிட்டலுக்கு 4th ப்ரெஃபரன்ஸ் கொடுப்பேன். அது மாதிரி நீங்கள் தமிழ்நாடு பக்கத்தில் என்னென்ன எய்ம்ஸ் இருக்குது, எப்படி நம்ம இந்தந்த எய்ம்ஸுக்கு வந்து சாய்ஸ் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கலாம். ஸோ இந்த எய்ம்ஸில் கிடச்சா எனக்கு வீட்டிலேருந்து போயிட்டு வரத்துக்கு ஈஸியாக இருக்கும். இந்த எய்ம்ஸில் நிறைய வேக்கன்சி ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க, அதனால் இந்த வேக்கன்சி நான் இந்த வேக்கன்சி இடத்துல நான் ப்ரெஃபரன்ஸ் கொடுத்தேன்னா எனக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யோசித்து நீங்கள் சாய்ஸ் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் வந்து கொடுக்கணும். அந்த சாய்ஸ் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கறதுக்கான டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 25 Marchலேருந்து 31st March வரைக்கும் இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ மறக்காமல் இந்த டைம் பீரியட்குள்ளே நீங்கள் சாய்ஸ் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். கொடுக்கலன்னா என்ன ஆகும், கொடுக்கல அப்படின்னா முதல் விஷயம் உங்களை கேன்சல் பண்ணிவிடுவாங்க, உங்களோட ரெக்ரூட்மெண்ட்டை கேன்சல் பண்ணிவிடுவாங்க. இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், நான் அவங்க வந்து ஒரு 20 எய்ம்ஸ் வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு 20 எய்ம்ஸுக்கு வந்து அவங்க சாய்ஸ் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் மீன்ஸ் ஆப்ஷன் கேட்டிருக்காங்கன்னா, நீங்கள் அதில் ஒரு 5 எய்ம்ஸ் மட்டும்தான் சாய்ஸ் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் ஃபார் ஒன்லி தட் 5 எய்ம்ஸ். அந்த எய்ம்ஸில் மெரிட் லிஸ்ட்டில் உங்களோட பேர் வரல அப்படின்னா நீங்கள் எய்ம்ஸ் உள்ள வர முடியாது. சரியா, ஸோ அவங்க ஒரு 20 எய்ம்ஸ் கொடுத்துருக்காங்க, இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோடு சேர்த்து ஒரு 20 ஹாஸ்பிட்டல்ஸோட லிஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னா எல்லாத்துக்குமே ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் கொடுத்தே ஆகணும். ஒரு 5 கொடுக்கறது, 6 கொடுக்கறது இது மட்டும் இருந்தால் போதும். அது மாதிரி இருந்தீங்க அப்படின்னா அந்த 6 ஹாஸ்பிட்டலில் உங்களால் உள்ளே வர முடியல மெரிட் பேசிஸில் அப்படின்னா கண்டிப்பாக உங்களால்
இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் செலக்டே ஆகலை அப்படின்னு நினச்சிக்கணும். சரியா? ஸோ அதனால் எவ்வளோ அவங்க லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்களோ, எவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸ் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும் நீங்கள் ப்ரெஃபரன்ஸ் கொடுத்து தான் ஆகணும். அப்போ தான் நீங்கள் ஹாஸ்பிட்டல் உள்ள நுழைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2 விஷயங்கள். முதல் விஷயம், ப்ரெஃபரன்ஸ், சாய்ஸ் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் கொடுத்தே ஆகணும். உங்களுக்கு எந்த பேசிஸில் சாய்ஸ் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கணுமோ அந்த பேசிஸில் கொடுங்க. எவ்வளோ ஹாஸ்பிட்டல் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும் நீங்கள் சாய்ஸ் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் கொடுங்க. ஃபஸ்ட் எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல் ஃபஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் வேணும், இந்த ஹாஸ்பிட்டல் செகண்ட் ப்ரெஃபரன்ஸ் வேணும், இந்த ஹாஸ்பிட்டல் தேர்ட் ப்ரெஃபரன்ஸ் வேணும். அந்த மாதிரி நீங்கள் சீரியல் வைஸாக நீங்கள் ப்ரெஃபரன்ஸ் கொடுத்தே ஆகணும். சரியா? ஃபைன். ஸோ இந்த விஷயங்கள் தான் வந்து இந்த இடத்துல டீட்டெயில்டாக வந்து கொடுத்துருக்காங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலில் பாருங்கள். சரிங்களா? அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் அப்கமிங் NARCET 8 எக்ஸாம் ஆல்சோ. ஓகே, ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த சாய்ஸ் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டெலிகேட்டாக ஒரு PDF வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க AM சைட்லேருந்து. ஸோ அந்த PDF ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கான வீடியோவும் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். அண்ட் MCQ சீரியஸ், மேஜிக் பில் சீரியஸ் திருப்பி ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. ஆல்ரெடி 101th வீடியோ ஸ்ட்ரீமிங்கில் இருக்குது. இன்றைக்கி 102 வீடியோ இன்றைக்கி நைட் 8:30க்கு நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம். அதையும் வந்து பாருங்கள். ஸோ அப்கமிங் NARCET எக்ஸாமினேஷனுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ வெரி மச் கைஸ்.